இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே மீண்டுமாக இந்த இறை பிரசன்னத்துக்குள் வரவேற்பதிலே மகிழ்கிறேன். நான் எப்பெல்லாம் கோடி அற்புதரே அப்படின்னு சொல்கிறனோ, நீங்கள் எங்கள் நம்பிக்கையே அப்படின்னு சொல்லுவீங்க. நான் எப்பெல்லாம் எங்கள் நம்பிக்கையேன்னு சொல்கிறனோ, அப்போ நீங்கள் கொஞ்சம் நல்லா சத்தமாக சொல்லலாம். கோடி அற்புதரே எங்கள் நம்பிக்கையே. இன்னும் நல்ல நம்பிக்கையோடு சொல்லலாமா? கோடி அற்புதரே எங்கள் நம்பிக்கையே. முகமலர்ச்சியோடு சொல்லலாமா? பல்லுலாம் தெரியணும். கோடி அற்புதரே எங்கள் நம்பிக்கையே. பிரியமானவர்களே, இன்றைய அனைத்து வாசகங்களினுடைய ஒரு மைய கருத்து அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு விவாதம் அல்லது ஒரு பேட்டி, டிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எது சிறந்தது, இதுவா அதுவா, இல்லறமா துறவரமா, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த நாளில் ஒரு விவாதத்தை வச்சு பேசினா எது சிறந்ததாக இருக்கும் அப்படின்னா அது எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். கோடி அற்புதரே எங்கள் நம்பிக்கையே. இரத்த உறவு சிறந்ததா, இறை உறவு சிறந்ததா? எது சொல்லுங்க, நான் சொன்னது சொல்லுங்க. மீண்டும் சத்தமா, இரத்த உறவு சிறந்ததா, இறை உறவு சிறந்ததா? இப்ப கை தூக்குங்க. எதெல்லாம் ரத்த உறவு தான் சிறந்தது அப்படின்னா கை தூக்குங்க பார்க்கலாம். யாருமே இல்லை. இறை உறவு அப்படின்னு சொல்றவங்க பா, அப்ப நீங்களாம் குடும்பத்தில் இல்லையா? தனித்தனியாவே இருக்கிறீங்களா ரூம் வச்சு? பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் இரத்த உறவு, இறை உறவு, இது இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம முதல் வாசகம் நற்செய்தியில் தெளிவாகவே படிக்க கேட்டோம். அது கேட்டுருந்தீங்களா உங்களுக்கே ஒரு விளக்கம் புரிஞ்சிருக்கும் எது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறீங்களா? எந்திரிச்சு நில்லுங்க. ஒரு சின்ன பாட்டு அந்த முதல் வாசகத்தில் வந்தது போல் நம்ம எல்லாமே ஒரு நடனம் ஆடிட்டு திரும்ப நற்செய்திக்குள்ளே போகலாம். தாவீதை போல நடனமாடி ஆண்டவரை நான் துதிப்பேன்னு சொல்லிட்டு கையை வந்து நேராக தட்டக்கூடாது, ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு திரும்பி திரும்பி அடிக்கணும். தாவீதை போல நடனமாடி அப்பாவை. முடிஞ்சால் சுற்றி சுற்றி கூட கை தட்டிக்கிட்டே வரலாம். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ அந்த மாதிரி தாவீது எப்படி வந்து கடவுளுடைய அந்த பேழைக்கு முன்னாடி நடனம் ஆடினாரோ அந்த உணர்வோடு எல்லாருமே சேர்ந்து தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆய்தருங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம். பாடரே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அனைவரும் அமருங்கள். ரொம்ப நன்றி. இப்போ தூக்கலாம் போயிடுச்சு இல்லையா? அந்த தாவீது எப்படி பேழைக்கு முன்னாடி ஆடினாரோ அந்த ஒரு உணர்வு. இது ஏன் நான் உங்களை எந்திரிச்சு இந்த பாட சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு பிரசங்க முடிவில் உங்களுக்கு அதுக்கான விடை தெரியும். பிரியமானவர்களே, இரத்த உறவா இறை உறவா, எந்த உறவு எனக்கு தேவை? நீங்கள் நிறைய பேர் மறுதளிச்சிட்டிங்க. இல்லை ரத்த உறவுலாம் எங்களுக்கு தேவையில்லை,
அப்பா அம்மா தேவையில்லை, அண்ணன் தம்பி தேவையில்லை, நான் மட்டும் தனியாக இருந்தால் போதும், கடவுள் கூட இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லாருக்குமே இந்த 2 பேர் மட்டும்தான் கை தூக்குனாங்க. எனக்கு ரத்த உறவு தான் முக்கியம். ஒருவேளை அவங்க மட்டும்தான் அந்த குடும்பத்தில் அவ்வளோ அட்டாச்சாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கூட மனைவி கூட சண்டையாக வந்ததுன்னு நினைக்கிறேன், பிள்ளைங்க கூட சண்டையாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். எல்லாமே கேட்குறதெல்லாம் குடும்பத்தில் நடந்திருக்கும். அதனால தான் 2 பேர் மட்டும் கை தூக்கியிருக்கிறாங்க. எனக்கு அந்த 2 பேருக்கு மட்டும் உற்சாகமாக கை தட்டலாமா? கோடி அற்புதரே, எங்கள் நம்பிக்கையே. இந்த பிரசங்கத்தில் நீங்கள் எதுவுமே மைண்டில் வச்சுக்க வேணாம். 3 பேர் மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு போனாலே போதும். அதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள். பேர் வந்து தாவீது, 2வது இயேசு, 3வது அந்தோனியார். யாராரு? இந்த 3 பேருக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை பற்றி தான் இந்த நாளில் நான் பிரசங்கமாக நான் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களை, இறை உறவு அல்லது இரத்த உறவு, இது 2க்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், புரிஞ்சுக்கலாம். இது யாருடைய மனதை புண்படுத்துறது கிடையாது, இதுதான் யதார்த்தம். இறை உறவு அப்படின்னு சொல்கிறது வேற, இரத்த உறவுங்கிறது வேற. இன்னைக்கு எல்லாமே நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் மாமன் மச்சான் கொழுந்தன கொழுந்தியா இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறாங்க. அந்த உறவுகளோடு நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இந்த உறவு நமக்கு தேவை. கடவுள் அதனால தான் ஆணை தனியாக படைக்கல, தன் துணையே ஒரு பெண்ணை படைக்கிறாரு. குடும்பம் ஒரு சமுதாயத்தோடு சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு கடவுளுடைய திட்டம் இது. அப்போ மனிதர்கள் மற்றவர்களோடு சார்ந்து இருக்கணும், யாருமே தனியாக இருக்கக்கூடாது என்பது கடவுளுடைய திட்டம். ஆனாலும் அப்படி சார்ந்து இருக்கிற மனிதனை கடவுளே பிரிக்கிறார். நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். அப்போ நற்செய்தியில் கூட ஆண்டவர் அழகாக சொல்லுவார், உன் மாமியா மருமகளுக்கு எதிராகவும், மருமகள் மாமியாருக்கு எதிராகவும், தந்தை மகனுக்கு எதிராகவும், மகன் தந்தைக்கு எதிராகவும் இப்படி பிரிவினை உருவாகும். இன்னைக்கு அதே போல ஒரு ஷாக் அப்படின்னா என்னன்னா, யார் என்னுடைய தாய் தந்தை? அன்னை மரியா வந்திருக்கிறாங்கப்பா, அவங்க சகோதரா வந்திருக்கிறாங்க. இந்த கேள்வி நமக்கு நிறைய முறை ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். ஆமாம், இயேசுவே சொல்லிட்டார் தாய் தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு, ஏன் இந்த கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும் மாதாவை தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க? அவங்களாம் தாய் இல்லைன்னு சொல்லிட்டாரே அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நமக்குள்ள வரலாம். இது வந்து நம்ம ஆழமா சிந்திக்காத போது தான் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும். அப்போ இயேசுடைய சகோதரர்கள் வந்தாங்களே, யார்? அப்போ இயேசுக்கு இன்னும் பிள்ளைலாம், மாதாவுக்கு இன்னொரு பிள்ளை பிறந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு மாதிரி திங்க் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஓரம் கட்டிட்டு இந்த இரத்த உறவில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு மட்டும் நம்ம யோசிக்கலாம். இது உலகில் சார்ந்த விதத்தில் நம்ம பார்க்கலாம். கோடி அற்புதரே, எங்கள் நம்பிக்கையே. இரத்த உறவு அப்படின்னு சொன்னாலே எனக்கு தாய் தந்தை பாசம் எல்லாம் தேவைதான், உணர்வுகள் தேவை, குடும்பம் தேவை. ஆனாலும் இது இறுதி வர நிலைச்சிருக்கிறது. நல்லா பாருங்க, உங்க குடும்பத்தில் ஏன் அப்பா ஏன் அம்மா என்னுடைய அண்ணன் தம்பி அப்படி உணர்வு இன்னைக்கு இருந்துச்சுன்னா, ஏன் வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தா கூட திடீர்னு பிரிஞ்சிடறோம்? அந்த பிரிவு பல ஆண்டுகளா இருக்குது. 10 வருஷமா அம்மாவும் பிள்ளையும் பேசாம இருக்கிறாங்க, 20 வருஷமா அண்ணனும் தம்பியும் பேசாம இருக்காங்க, 30 வருஷமா அக்காவும் தங்கச்சியும் பேசாம இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் குடும்பத்தில் ஒன்னா இருந்தவங்க தான். ஏன் இப்படி வருது? ஏன் அப்படி பிரிஞ்சு போயிடுறாங்க? அப்ப உறவு, ரத்த உறவு என்றாலே ஏதாவது ஒன்றை சார்ந்து இருக்கிறோம், ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காகத்தான் நம்முடைய உறவானது இருக்கிறது. இன்னைக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, பிள்ளைய வளர்க்குறாங்க, நல்ல புள்ள வளர்ந்து கல்யாணம் பண்ண உடனே அந்த மகன் நினைக்கிறான், எனக்கு அப்பா அம்மா தேவையில்லை, ஏன் இனி அவங்க நான் சார்ந்ததுக்கு தேவையில்லை, எனக்கு அவங்களால எந்த ஒரு ஆதாயமும் இல்லை, அதனால அடிக்கிறது, மிதிக்கிறது, ரோட்ல தள்ளி விடுறது, முதியோர்கள் போய் விடுறது நடக்குது, குடும்பங்கள் நடக்குது. அப்ப ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் அந்த சின்ன வயசுல இருந்து ஏதோ ஒரு ஆதாயத்துக்காகத்தான் நம்ம எல்லாருமே வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஆதாயம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே பிரிவினை வந்துடுது. அண்ணன் தம்பிக்குள்ள பெரிய சண்டை வருது. ஏன்? எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு 10 சென்ட் அவன் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டான், அது வாங்குற வரைக்கும் நான் விட மாட்டேன், எவ்வளோ செலவானாலும் அவனுக்கு மேலே கேஸை போட்டு அதை நான் வாங்காமல் விட மாட்டேன். என் தங்கச்சிக்கு 1/4 பவுன் எக்ஸ்ட்ரா போயிட்டாங்க, எனக்கு வந்து 300 பவுனு, அவங்களுக்கு 300 பவுனு 1/4 பவுன் எக்ஸ்ட்ரா போட்டாங்க, அந்த 1/4 பவுன் ஏன் கொடுக்கல, என் அம்மாவை நான் அடித்து விரட்டுவேன். அப்போ ஏதோ ஒரு ஆதாயத்துக்காகத்தான் இந்த ரத்த உறவு நம்ம சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம நண்பர்கள் சேருவாங்க. அப்போ இந்த நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எப்படிப்பட்ட நண்பர்கள் அப்படி சேருவாங்கன்னா ஆதாயம். இப்போ குடிகாரவங்க எல்லாம் யார் கூட சேருவாங்க? குடிகார நண்பர்களோடு தான் சேருவாங்க. திருடுறவன் எல்லாம் என்ன செய்வான்? திருடுறவங்கிறது நண்பனாக இருப்பான். தப்பு செய்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே ஒரு கேங்காக இருப்பாங்க.
ரவுடித்தனம் பண்ணுறவங்க பூரா அவங்க எல்லாம் ஒரு கேங்காக இருப்பாங்க. இப்போ மற்றவங்களை ஏமாத்துறவன் ஏதாவது ஒரு ஆதாயம் வேணும்னாக்கா அந்த மாதிரி ஒரு உணர்வு, அதான் சொல்லுவாங்க, என்னுடைய உணர்வு யாருக்கு மற்றவங்களுக்கு இருக்குதோ அவங்களோட நான் ஐக்கியம் ஆகிடுவேன், என் கேரக்டர் எப்படி இருக்குதோ அவங்களோட ஒத்து போச்சுன்னா நான் ஒன்றா போயிடுவேன். ஏதோ ஒரு ஆதாயம், என் கூட அவனும் குடிக்கிறான்யா, என்ன மாதிரி அவனும் திருடுறான்யா, அப்போ இவங்க கூட சேர்ந்து இருப்போம். ஆனால் யார் ஒருத்தர் நீதிமானா நேர்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. இந்த டிராஃபிக் ராமசாமி பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி சோசியலிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்கு போராட்டி இருப்பாங்க, அவங்களுக்கு யாருக்குமே நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, திடீர்னு விட்டுட்டு ஓடிடுவாங்க. அப்படி இருந்தால் கூட ஏன் இவனுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடுறியா, இவன் எல்லாத்துலேயுமே ரொம்ப நேர்மையாக இருக்கிறாயா, அப்போ அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காது. இதுதான் இயேசுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். இயேசு இருக்கிறாரு, அவருடைய 12 சீடர்களுமே ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு, அவருக்கு துன்பம் வந்த உடனே அவர் கூட இருந்தவங்க அவ்வளோ அற்புதங்கள் புதுமை பார்த்தவங்க திடீர்னு அவர் விட்டு ஓடி போயிடுறாங்க. அப்போ ஆதாயத்துக்காக தான் அவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இந்த உறவு அப்படிங்கிறது இறுதி வரை நிலைத்து இருக்காது. கொடுக்குற வரைக்கும் தான் அவங்க நமக்கு நண்பர்கள். பக்கத்து வீட்டில் குழம்பு கொடுப்போம், மீன் குழம்பு பிரியாணி செஞ்சால் கொடுப்போம், அப்போ அவங்க செஞ்சால் நமக்கு கொடுப்பாங்க. ஒரு முறை நீங்கள் மீன் குழம்பு வச்சு அவங்க வீட்டுக்கு அந்த ஸ்மெல் போயிட்டு நீங்கள் கொடுக்கணும்னு வச்சிங்களா, அதோடு ஸ்டாப். உங்கள் முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. அன்றைக்கி மீன் குழம்பு வச்சா எனக்கு கொடுக்கல, நான் எத்தனை முறை கொடுத்துருக்குறேன் இல்லையா, அந்த அதுதான் உறவு. அது கொடுத்துட்டு இருந்தாக்கா எனக்கு சொந்தக்காரங்க எங்கள் பக்கத்து வீடு அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு இருப்போம். இது இரத்த உறவு எதிர்பார்த்து வருவது. இது ஒரு காலகட்டத்தில் நிலையாக இருக்காது என்பதை தெளிவாக முதல் வாசகத்திலையும் நற்செய்தியிலும் கூட தெளிவாக நம்ம வாசிக்க கேட்டோம். கோடி அற்புதரே, எங்கள் நம்பிக்கையே. பிரியமானவர்களே, இது இரத்த உறவு, இறை உறவு அப்படின்னு சொன்னால் உண்மையாக இருப்போம், நீதியாக இருப்போம், உண்மை மட்டும்தான் செய்யும், ஏழை எளிய மக்களை அன்பு செய்வோம், எதையெல்லாம் சமுதாயத்தில் வெறுக்கப்பட்டிருக்கோ ஒதுக்கப்பட்டிருக்கோ அதை நாடி செல்லுவோம். இது எல்லாம் யார் செஞ்சது? இயேசு கிறிஸ்து செய்கிறார். அவர் வந்ததே இப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்டவங்க, ஓரங்கட்டப்பட்டவங்க, சமுதாயத்திலிருந்து நிராகரிக்கப்பட்டவங்களை நாடி போகிறாரு, தேடி போகிறாரு. அவருக்கு எதிர்ப்பு அதிகமாகிட்டே இருக்கிறது. அவர் அப்படியே ஒத்து ஊதி போயிருந்தேன்னு வச்சுக்கலாம், எல்லாருமே அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாமே அந்த யூதர்கள் எல்லாமே அவர் கூட சேர்ந்து ஜாடா தட்டி இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எதிராக போனதுனால இவர் எதிரியாகவே எல்லாருக்குமே காட்சி கொடுக்கப்படுகிறார். அப்போ எல்லாமே இவர் எப்போ சாகடிக்கலாம்னு திட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்? அவர் எல்லா நேரத்திலும் என் தந்தையினுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றவே வந்தேன், என் தந்தை சொல்லுவதை நான் செய்கிறேன், அவருக்காகவே நான் இருக்கிறேன். இவரை மையப்படுத்தவே இல்லை. இல்லை எங்கள் அம்மா சொன்னாங்க அதுக்காக நான் செய்கிறேன், எங்கள் அப்பா சூசியப்பர் சொன்னார் நான் அதுக்காக செய்கிறேன்னு சொன்னாரா? இல்லை, என்னுடைய தந்தையுடைய விருப்பத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன். அப்போ ஒரு புதிய அடையாளத்தை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பதிவிடுகிறார். எனக்கு தாய் இல்லை, இரத்த உறவு இல்லைன்னு சொல்லலை, அந்த உறவை எப்படி நான் பயன்படுத்துவது, எதற்காக பயன்படுத்துவது, எந்த அளவில் இரத்த உறவை பயன்படுத்துவது என்கிற ஒரு தெளிவான சிந்தனையை இயேசு கிறிஸ்து இங்கே முன்வைக்கிறாரு. இது நிறைய பேர் புரிஞ்சிக்காம வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இயேசு இங்கே ஒரு புதிய குடும்பத்தை அறிமுகம் செய்கிறார். யாரெல்லாம் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களே என்னுடைய தாய், சகோதரன், சகோதரி. கோடி அற்புதரே, எங்கள் நம்பிக்கையே. எனவே இறைவனுடைய திட்டத்தை, இறைவனுடைய குடும்பத்தில் இருப்பதற்கு நிறைய தியாகம் வேண்டும். நான் ஆன்மீகத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு கோயிலை பார்த்து வணங்கிட்டு போயிட்டா அது ஆன்மீகம் இல்லை. உங்களை இழக்கணும், ஒரு மனிதனை மனிதனாக பார்க்கணும், நல்ல வார்த்தைகளாக பேசணும், உங்கள் முகத்தில் அந்த பொலிவு தெரியணும். அப்படிப்பட்ட நல்ல உணர்வுகள் இருந்தால் தான் நம்ம ஆன்மீகத்தில் அல்லது இறை உறவில் இருக்கிறோம் என்று அர்த்தம். அந்த இறை உறவு ஒவ்வொரு நாளும் நமக்கு சவால்களை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் மட்டும் நான் பக்கத்து வீட்டில் பேசினா போதும், ஒரு நாள் மட்டும் கோயிலுக்கு போனால் போதும், தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால்தான் அந்த இறை உறவில் நிலைத்திருக்க முடியும். அந்த இறை உறவில் இருப்பவர்களுக்கு அவங்க முகத்தில் பார்த்தீங்கன்னா கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க அப்படியே முகம் கலகலப்பாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எவ்வளோ துன்பம் வந்தாலும் கடவுள் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க முகத்திலே தெரியும். எதை பற்றியும் டென்ஷன், அந்த ஷார்ட் டெம்பர் வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சடா எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன அற்ப செய்திகளாக வந்து கோவப்பட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வராது. ஏன்னா அவர்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க, இறை உறவுக்குள்ளே இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் யார் தெரியுமா சொந்தக்காரங்களாம்? அந்தோனியார் தான் அவங்களுக்கு மாமா, சூசியப்பர் தான் அவங்களுக்கு மச்சான். அது மாதிரி ஒவ்வொரு புனிதர்கள், அன்னை மரியாதை அவங்களுக்கு மாமியாவாக இருக்கலாம். இந்த மாதிரி உறவுகள், அவங்க உறவு இறை உறவுகளுக்கெல்லாம் புனிதர்கள் எல்லாமே அவர்கள் உறவு வட்டத்துக்குள் வருவாங்க. அவருடைய நல்ல பண்புகளை உள்வாங்கி நல்ல குணங்களை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வார்கள். கோடி அற்புதரே, எங்கள் நம்பிக்கையே. இன்றைக்கி அந்தோனியாருடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கோம். இந்த அந்தோனியார் எனக்கு யார்?
அவர் வந்து புதுமை செய்கிறவர் மட்டுமா, இல்லை எனக்கு மாமாவா, இல்லை அண்ணனா, தம்பியா, அந்த உறவோடு நீங்கள் ஐக்கியப்படுத்தி அவர்கிட்ட வந்து பாருங்களேன், உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு உணர்வு வரும். இயேசுவை ஒரு உறவை வச்சு பார்த்து வாங்கலாம், அன்னை மரியால ஒரு உறவோடு வந்து உறவை வச்சு பார்த்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும். இதுதான் இறை உறவு. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை இறைவன் உருவாக்க நினைத்தார். இன்னைக்கு முதல் வாசகத்தில் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் படித்தோம் இல்லையா, சாமுவேல் வந்து அந்த நற்கருணை அந்த ஆண்டவருடைய பேழைக்கு முன்பாக நடனம் ஆடினார். அவருடைய மனைவி என்ன செய்கிறாங்க, பார்த்து பொறாமப்பட்டு திட்டுறாங்க அவரை. உள்ளே வர சொல்லியா, அவர் அரசையா, அவங்க போய் அப்படி ஆடலாமா? ஏன்னா இவங்களுக்கு அந்த பதவி முக்கியம், இரத்த உறவு முக்கியம், ஆனால் அவருக்கு அந்த கடவுள் இறை உறவு முக்கியம். அதனால் கடவுள் முன்பாக நான் எல்லாவற்றையும் இழந்து ஆடுகிறேன், அவரை புகழ்ந்து பாடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறை உறவுக்குள்ள போனதுனால அவர் எல்லாத்தையும் மறந்துட்டார். ஒரு காலகட்டத்தில் அவர் உடையெல்லாமே கலைஞ்சு போனதா ஆடிட்டு இருந்தாராம். அந்த அளவுக்கு இறை உறவோடு கலந்ததுனால எதுவுமே ஞாபகம் இல்லாமல் போனது. இதுதான் இறை உறவினுடைய அடிப்படை நோக்கமாகவே இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு இந்த நற்செய்தியில் சொல்லுவது, யாரெல்லாம் என்னுடைய அல்லது கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களே ஏன் தாயும் சகோதரனும் சகோதரியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு நமக்கும் கொடுக்கப்படுகிறது. எனவே யாரெல்லாம் இறைவனோடு இணைந்து இருக்கிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான். இதை விவிலியத்தில் சில இடங்களை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, பலிகளை அல்ல கீழ்ப்படிதலையே விரும்புகிறேன், அதுதான் கடவுள் விரும்புகிறார். அப்போ பலி கொடுத்துட்டு நம்ம வந்து கடவுளுக்கு இது செஞ்சுட்டு போயிட்டா போதாது, கீழ்ப்படிதல் மிக முக்கியம். அந்த கீழ்ப்படிதல் இருந்ததுனால தான் தாவீது தன்னை முழுமையாக மனிதனாக ஏற்றுக்கொண்டு நடனமாடினார். அப்போ அந்த ஒரு கீழ்ப்படிதல் என்பது இறை உறவுக்கு தேவை. அந்த கீழ்ப்படிதல் இரத்த உறவுக்கு தேவையில்லை. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது, நேற்று முளைச்ச காளானி முளைச்சி 2 இலை வரல, நீ என்ன கேள்வி கேட்குறியா, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதில் கீழ்ப்படிதல் வராது. ஆனால் இங்கே இறை உறவில் கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். கடவுளை மேன்மைப்படுத்தி நாம் தாழ்ந்து இருக்க வேண்டும். அடுத்ததாக 2ஆம் திருப்பாடல் 40:8 படிக்கிறோம், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதே எனது மகிழ்ச்சி என்று திருப்பாடல் ஆசிரியர் புகழ்ந்து பாடுவார். கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவது தான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி கொடுக்கிறது. அப்போ கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதை நான் நிறைவேற்றினா எனக்கு உண்மையான மகிழ்ச்சி வரும். இதே லூக்காஸ் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் அழகாக படிக்கிறோம், எனது வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர் பேறு பெற்றவர், எனது வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர் பேறு பெற்றவர். அப்போ நம்ம பேறு பெற்றவராக இருக்கணும் அப்படின்னா கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும், அதன்படி வாழ வேண்டும். இதே ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இவ்வாறு தூய பவுல் சொல்லுவார் ரோமையர் நகர் மக்களுக்கு, கோடி அற்புதரே, எங்கேயோ போயிட்டீங்களா, கோடி அற்புதரே எங்கள் நம்பிக்கையே. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே தூய பவுல் அழகாக ரோமை நகர மக்களுக்கு சொல்லுகிறார், அன்பானவர்களே, உங்கள் உடலானது உயிருள்ள பலிபீடமாக மாறட்டும், அதுவே சிறந்த ஆராதனை. உடல் உயிருள்ள பலி பொருளாக மாறட்டும். நான் ஒரு கோழியை கொடுத்தேன், ஆட்டை கொடுத்தேன், ஒரு 200 ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்கி வந்து கொடுத்தேன், இந்த பலி இல்லை. உங்களுடைய உடல் ஒரு பலி பீடமாக பலியாகவே மாறட்டும், அதுவே சிறந்த ஆராதனை. அதுதான் வந்து இறை உறவினுடைய நோக்கம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நான் கொடுப்பது ஆராதிப்பது என்னை முழுமையாக கடவுளிடம் கொடுத்து ஆராதிக்கிற பொழுது இறைவனுடைய பிள்ளையாக இறை குடும்பத்தில் நான் சேருகிறேன். அன்பானவர்களே, இந்த நற்செய்தியெல்லாம் தியானித்து நான் 3 பேரை ஞாபகத்தில் வச்சுக்க சொன்னேன். யார் அவங்க? இன்னொரு முறை சத்தமா, இது நான் திரும்ப விளக்க தேவையில்லை, உங்களுக்கே புரியும். தாவீது ஒரு பெரிய அரசன், அவ்வளோ செல்வங்கள் உண்டு, படைபலம் உண்டு, எல்லா பலமும் உண்டு. தன்னை தாழ்த்தி கடவுள் முன்பாக கடவுள் தான் உயர்ந்தவர் என்று நடனமாடினான். அதுதான் இறை உறவு. இயேசு தன்னுடைய தாயே வராங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது எனக்கு முக்கியம் இல்லை, இதை விட சிறந்த உறவு என்று அந்த உறவை கூட ஓரம் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு மட்டும் கொடுத்துட்டு, இதை விட சிறந்த உறவு என் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க இல்லையா, என்னுடைய சகோதரன் சகோதரி, நீங்கள் இதை திட்டத்தை கேட்குறீங்களா, நீங்கள் தான் என்னுடைய தாய் சகோதரன் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் இறை திருவுளத்தை நிறைவேற்ற இறை உறவை கட்டி எழுப்ப ஒரு செய்தியை அங்கே சொல்லுகிறார். கோடி அற்புதர் பதுவை அந்தோனியார், வசதியான குடும்பம், வாழ்க்கை வரலாறு தெரியும்.
நல்லா படித்தவர், அந்த சபையிலே அதிகமாக படித்தவர் அவர் தான். நல்ல திறமை வாய்ந்தவர், நல்லா பேசக்கூடியவர். ஆனாலும் அவருக்கு பெரிய பெரிய பதவிகள் கொடுக்கப்படலை. சாதாரணமான ஒரு பணியை செய்கிறாரு. கிச்சனில் போயிட்டு சமைக்கிறாரு, தோட்டத்தில் போயிட்டு குருவி ஓட்டுறாரு. இந்த மாதிரி பணியை செஞ்சுக்கிட்டு தன்னை தாழ்த்தி, நான் எவ்வளோ பெரிய குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறேன், என்னை நீங்கள் பெரிய பதவிக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கல, தாழ்த்தினார். தன்னை தாழ்த்தி இறை உறவுக்காக தன்னை முழுமையாக கொடுத்ததுனால தான் இன்றைக்கி புனிதராக இருக்கிறார். அப்போ இறை உறவில் வாழ வேண்டும் என்றால் பலதை இழக்க வேண்டும், நம்மை நாம் தாழ்த்த வேண்டும், கடவுளை உயர்த்த வேண்டும். அதுதான் உண்மையான உறவு. இன்றைக்கி நீங்கள் அந்த கடவுளை உயர்த்திட்டீங்கன்னா, இன்றைக்கி பல்வேறு தேவைகளுக்காக வந்திருக்கீங்க இல்லையா, அது எல்லாமே நிறைவாக கொடுப்பார். அது இல்லைனா கூட உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அந்த இறை உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இரத்த உறவு என்னைக்கு நம்மளை கால் வாருவாங்க, என்னைக்கு நம்மளை குழியில் தள்ளுவாங்கன்னு தெரியாது. அதனால தான் இயேசுவே சொல்லிட்டாரு, அவர்களே உங்களுடைய எதிரியாக மாறுவார்கள். உங்கள் எதிரி வேறு எங்கும் இல்லை, அவர்கள் உங்களோடு இருக்கிறார்கள், உங்களுக்குள்ளே இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து இறை உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறை பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பு தெய்வமே, இதோ சிறப்பாக இந்த நாளிலே இரத்த உறவா இறை உறவா என்ற சிந்தனையில் எங்களுக்கு உமது உறவு, உமது திட்டத்தை நிறைவேற்றுகிற உறவு என்ற ஒரு புதிய உறவை கொடுத்திருக்கிறீர். அந்த உறவை கட்டி எழுப்ப எங்களுக்கு தேவையான அனைத்தையும் ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இங்கே கூடியிருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் உமது தூய ஆவியால் வழிநடத்தி தாங்கிக் கொண்டு உமுக மலர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு வாழ கிருபை செய்வீராக. இவை எல்லாமே எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.